சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். For a few things let's pray. இது வேண்டிக் கொள்ள வேண்டிய ஒரு காலம். This is the time for supplication. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் இப்படிப்பட்ட நேரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். A spiritual person must utilize such time. இன்னைக்கு अनेகர் ஜெபத்தை விட்டுவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். Today many are leaving this prayer time. இப்படி இரவு ஜெபிக்கிறது என்பது ஒரு நல்ல நேரம். Praying at night is a very good time. பகல்ல ஜெபிக்கிறதை விட இரவில் ஜெபிப்பது என்பது மிகவும் முக்கியமானது. Rather praying at daytime, praying at night time is very good. பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் ஜெபங்களில் விழித்திருங்கள். We have to be vigilant in the praying for the saints. ஊழியக்காரங்களுக்காக நாம் ஜெபிக்கிற இந்த விஷயத்துல விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு பாயிண்ட் ஆண்டவர் பேசுகிறார். The Lord is speaking to us to watch and pray for the saints. வாசிங்க. எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். இது ஒரு வேண்டுதல். This is a kind of supplication. முதலாவது நம்ம ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கணும். First of all, we have to pray for the servants of God. இரண்டாவது, Secondly, ஊழியத்துக்கு ஆட்கள் வர்றதுக்கு ஜெபிக்கணும். we have to pray for the servants of God to join in the ministry. மூன்றாவது, Thirdly, பயங்கரமான போராட்டத்தில் போய் கொண்டிருக்கிறவங்களுக்கு அந்த போராட்டம் நீங்கிறதுக்காக ஜெபிக்கணும். those who are going in the great conflict, the conflict should be removed, we have to pray for it. நாலாவது, Fourthly, விசுவாசத்துல நிக்கணும் ஜனங்கள், அதுக்காக நாம் ஜெபிக்கணும். people have to stand fast in faith, we have to pray for it. ஐந்தாவது, Fifthly, ஜனங்கள் ஒன்றாய் இருக்கணும், குடும்பங்கள் இணைக்கப்படணும், பிரிவினையின் சக்திகள் அழிக்கப்படணும். the people have to join together, all the families which is broken should be united together, we have to pray for it. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I say, மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க. 1 இப்போ பரிசுத்தவான்களுக்காக எபேசியர் 6:18 எபேசியர் 6:18 சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சகல பரிசுத்தவான்களுக்காக. உலகத்திலையும் எவ்வளவோ ஊழியம் செய்யற பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. there are many servants of God who are ministering at the different parts of the world. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது முக்கியமானது. It is very needed to pray for them. இரண்டாவது, Secondly, மத்தேயு 9:38 பார்க்கும்போது Matthew chapter 9 verse 30 when we read, ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இரண்டாவது, நாம் ஜெபிக்க வேண்டிய முக்கியமானது ஊழியத்துக்கு புதிய ஆட்கள் வரணும். For ministry, new servants of God should come, we have to pray for it. மூன்றாவது, Thirdly, மார்க் 14:35 Mark chapter 14 verse 35. சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு. இயேசு கிறிஸ்து கெத்செமனேல சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்ன செய்யட்டும், நீங்கட்டும் சொல்லி வேண்டிக் கொண்டார். At Gethsemane, the Lord was praying unto God, if this vessel to be taken, removed, it will be removed. அதிகமான நெருக்கத்துல போகிற பிள்ளைகளுக்கு அதில இருந்து ஒரு விடுதலைக்காக நம்ம ஜெபிக்கலன்னா நம்ம பாவம் செய்கிறவர்களாய். Those who are going in much application, we are not praying for them, then we are sinners. இயேசு அதை தம்முடைய சீஷர்கள்ட்ட ஷேர் பண்ணார். Jesus was sharing to disciples. ஆனா அவங்களுக்கு அதை உணர்ந்து என்ன செய்ய முடியல, அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியல, ஜெபிக்க முடியல. But they were not able to feel it and they have to help it. நாலாவது, Fourthly, லூக்கா 22:32 Luke chapter 22 verse 32. நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நாலாவது, விசுவாசிகளுடைய விசுவாசத்தை பரிசோதிக்கிற ஒரு பெரிய காலம் இது. So there is a great time to test the faith of the believers. நாம தான் ஜெபிச்சு எப்படியாவது ஜனங்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி பாதுகாக்கணும். So we have to pray for them and we have to pray that faith should not be broken for it. ஐந்தாவது, Fifthly, யோவான் 17:21 John chapter 17 verse 21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஒன்றாயிருக்க இயேசு வேண்டிக் கொண்டார். Jesus prayed for that they should be united together or maybe in one. ஒண்ணா டைம் கொடுப்பேன், நம்ம எல்லாரும் சரியா ஜெபிக்கணும். I will give time for one by one, you have to pray well. இந்த மந்தெண்டு பிரேயரை வெறும் ஸ்தோத்திரம் பண்ணி சாட்சி சொல்ற மாதிரி யூஸ் பண்றதில்ல. இந்த ஜெபத்தை நம்ம நைட் பிரேயர் மாதிரி மாத்தணும்.
So the month-end prayer is just testifying and praising, that is not enough. We have to use it as a prayer time. வெறும் தோத்திரம் மட்டும் பண்ணிட்டு எழும்பி போயிட கூடாது. Just simply praising God and bailing away, it's not time. போராடணும் இப்போ எல்லாரும். We have to strive hard in prayer. பிசாசு முன்னால இருந்தா எப்படி இருப்போம்? பிசாசு முன்னால இருந்தா எப்படி இருப்போம்? If Satan comes before you, how will it will be? போராடுவோம். Let us all strive. ரோமர் 15:32 இன் படி. According to Romans 15:32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று. ஜெபத்துல இப்போ சரியா போராடணும் இந்த 5 காரியத்துக்காக. So we have to strive hard in prayer for 5 things. சரியா ஆவியில போராடணும். We have to strive hard in prayers. அப்படிதானே? சரிதானா நான் சொல்றது? எபிரேயர் 5:7 இயேசு எப்படி ஜெபிச்சார்? In Hebrews 5:7 how Jesus prayed. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. அப்ப இப்ப நம்ம எப்படி வேண்டுதல் செய்யணும்? How we have to supplicate. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஊழியர்களுக்காக விசுவாசத்துல போராடுகிறவர்களுக்காக சிலுவை போராட்டங்களை நின்று கொண்டிருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். So with strong kind and trials we have to pray for the people those who are in this condition. ரோமர் 8:26 ஆவியானவருடைய உதவியோடு ஜெபிக்கணும். So according to Romans 8:26 we have to seek the help of Holy Spirit and we pray. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவரை கொஞ்சம் உள்ள விடுங்க. We have to make him to come inside. அப்போ இந்த தூக்கம், பலவீனம், சோர்வு, பறக்க பாக்குறது, எழும்பி போணுங்கிறது இதெல்லாம் போய்டும். அவர் உள்ள வந்து சும்மா சிங்கம் போல கர்ஜிப்பார். All the slackness, painless and sleep which is inside will be removed and Lord will roar like lion in us. நம்ம ஜெபம் வீணா போறது இல்ல. Our prayers will not go in vain. யாக்கோபு 5:16 According to James chapter 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. சரியா நீங்க ஜெபிச்சீங்கன்னா அது மிகவும் பலனுள்ளதா மாறிடும். If you pray properly it will be becoming a strength to you. ஜெபிக்கலாமா இப்போ? Let us all pray now. 5 பாயிண்ட். 5 points. இந்த மைண்ட விட்டு உங்களுக்கு போக கூடாது. This should not be removed from your mind. வருகிற மாதம் முழுவதும் இந்த பாயிண்ட வச்சிட்டே இருங்க. Throughout this month you have to keep this point in your mind. பார்க்காம சொல்லுங்க பாப்போம். பார்க்காம சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பரிசுத்தவான்களுக்காக. இரண்டாவது பாயிண்ட் புதிய ஊழியர்களுக்காக எழும்பணும். மூணாவது சிலுவை போராட்டங்களில் நின்று கொண்டிருக்கிறவர்கள். நான்காவது விசுவாசத்துல போராடி கொண்டிருக்கிறவர்கள். ஐந்தாவது குடும்பங்கள் ஒன்றாகிறதுக்காக. இந்த பாயிண்ட் அப்படியே மைண்ட்ல வச்சுக்காங்க. இது வந்து இயேசு ஜெபிக்க சொன்ன பாயிண்ட். அதை தான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன். We have to keep all these points in our mind because Jesus told us to pray for these points. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு அப்போஸ்தலன் சொன்ன பாயிண்ட். The first point was said by apostle. அடுத்து இரண்டாவது பாயிண்ட், மூணாவது பாயிண்ட், நாலாவது பாயிண்ட், ஐந்தாவது பாயிண்ட் எல்லாம் யார் சொன்னது, யார் செஞ்சது? ஜீசஸ் சொன்னது செஞ்சது. 2 to 5 points were told by Jesus and he asked us to pray for it. ஜெபம் பண்ணலாமா இப்போ? Let us all pray now. உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஊழியக்காரங்க தெரியும். You know thousands of servants of God. ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் உங்களுக்கு தெரியும். You know thousands of saints. அநேக மிஷனரிகள் உங்களுக்கு தெரியும். You know many missionaries. அநேக எவாஞ்சலிஸ்ட் உங்களுக்கு தெரியும். You know many evangelists. அநேக பிஷப்மார் தெரியும். You know many bishops. தெரியுமா உங்களுக்கு? Do you know? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே யாராவது ஒரு ஊழியக்காரங்கிட்ட என்ன செய்றீங்க? சொல்றீங்க. If you have any problem, immediately you will confess it to the sons of God. உங்களுக்கு பழக்கம் இருக்கோ இல்லையோ நம்பர் கிடைச்சா போதும் பேசிடுவீங்க. Whether you are having in contact with them or if you have not, எனக்காக ஜெபிச்சுக்கங்க. just pray for me. அப்படிதானே? அது தேவை, நல்லது, தப்பு கிடையாது. It is not a wrong thing. யோபுட்ட ஒருத்தன் வந்து கேக்குறான். One person came to Job and was asking. என்ன கேக்குறான்? What he asked? 5ஆம் அதிகாரம் 1. Chapter 5 verse 1. இப்போது கூப்பிடும் உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? எப்படி கேள்வி பாத்தீங்களா? See how the question was. இப்போ நீ கூப்பிடு, யாராவது ஒரு பாஸ்டர் உனக்கு ஜெபம் பண்றானா பாப்போம்னு கேக்குறான். So he is asking, just call any purpose, pastors will pray for you. இப்போது கூப்பிடு, யார் உனக்கு உத்தரவு கொடுப்பார்? பரிசுத்தவான்களில் யாரை நீ நோக்கி பார்ப்பீர்?
Now you call unto him who will answer, and the saints will thou turn. நம்ம ஆசையெல்லாம் பரிசுத்தவாங்க நமக்காக ஜெபிக்கணும்னு. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? நீங்க பரிசுத்தவாங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லுது. All the desires are that the saints of God should pray for us, but we have to pray for saints of God. Let us all be on our knees. ஒரு 20 நிமிஷம் நம்ம நல்லா ஜெபிக்க போறோம். For 20 minutes of time we are going to pray well. ஒரு 3 நிமிஷமாவது நல்லா ஜெபிக்கணும். So for a point we have to pray full for 3 minutes. லாசரஸ் சொல்வாரு. As Lazarus used to tell. ஒரு முழங்கால் போடணும். We have to be on knees. ஒரு ஜெபம்னா. If it is a prayer. ஒரு வசனம் சொல்லணும். We have to tell a word of God. ஒரு அபிஷேகத்தோட ஜெபிக்கணும். We have to pray with anointing. கடைசில ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும்? முடிக்கணும். Lastly we have to end up with praises. குழம்புன்னு சொல்லிட்டு ஒரு பருப்பு மட்டும் அவிச்சு அப்படியே தண்ணி ஊத்துனா எப்படி இருக்கும்? அது ஒரு டேஸ்ட் தான் இருக்கும் அப்படிங்கறீங்களா? அதுக்கு நீங்க சேர்க்க வேண்டியதெல்லாம் என்ன செய்யணும்? சேர்க்கணும். அதே மாதிரி சோத்ரன் இல்ல, சரியா ஒரு அபிஷேகத்துல நிரம்பணும். We have to fill it with proper anointing. அதுல ஆவியானவர் உள்ள விடணும். We have to make Holy Spirit to come inside. ஒரு வசனத்தை சொல்லணும், அவர் உள்ள வந்துருவார். We have to tell one verse. இப்படி நீங்க ஜெபிக்கும்போது பரிசுத்தவான்களுக்காக கர்த்தர் கை கொடுப்பார். If you pray like that, the Lord will give hands for the saints of God. எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஒரு 3 நிமிஷம் எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். Hallelujah, hallelujah. இயேசுவே இயேசுவே எங்களுடைய பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய நடத்திப்புக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், முழு உலகத்தில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பாஸ்டர்ஸ், எல்டர்ஸ், ஆண்டவரே உடன் ஊழியக்கார சகோதர சகோதரிகள், மிஷனரிஸ்காக ஜெபிக்கிறோம், எவாஞ்சலிஸ்டுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. திரபல பகர 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 திரபல கதிரபலம் திராய் ஹிதாவானியா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே 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 திரபலபரவாரியா ரவரிபலவாரியா ரவரிபிகராரியா கத்ரமானா ரிக்கமானா விரிபிகராவதி. ஆண்டவரே நாமத்திலோருவையா சர்வவல்லவரே நாமத்திலோருவையா ரபலப கரப கத்ரப கத்ரவாரி ரப கரபலப கத்ரபல கத்ரா. Hallelujah, hallelujah, hallelujah. Ore bala 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 bakatera bala katera valia. Honore wasnuri yerulka jibikira jidosnuri yerulka jibikira mayparulka jibikira podarulka jibikira suvishelulka jibikira. Honore kadakal malagal thivugal uli yerulka jibikira. எல்லா ஊழியர்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் வைக்கிறோம். எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபகரபகரபலகதுரமானி. ஆமென். செகண்ட் பாயிண்ட், நாம் வந்து ஊழியர்கள். Second point, we are servants of God. ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். We have to pray for the servants of God. அறுப்பு மிகுதி, At the harvest is few, வேலையாட்கள் கொஞ்சம்,
and laborers are few. அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். And we have to pray for the let us send for the labor. ஜெபம் பண்ணலாமா? Let us all pray for it. சரியா கர்த்தர் ஊழியர்களை கடைசி காலங்களில் எழுப்பணும். In this last days the Lord have to raise up many servants of God. சிபிஎம் ஊழியக்காரங்க மட்டும் அல்ல. Not only the CPM servants of God. அது சீயோனுக்குரியது. They belong to Zion. ஆனாலும் பலதரப்பட்ட ஊழியர்கள் உண்டு. There are many servants of God. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. There are many types in ministry. அப்போஸ்தல ஊழியம் செய்றவங்க இருக்காங்க. They are doing apostolic ministry. சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், இப்படி பல ஊழியம் செய்றவங்க இருக்காங்க. Pastors, evangelists and prophets, many ministries are there. அவங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில அவங்க ஊழியம் செய்வாங்க. According to the grace which is given to them, they are doing the ministry. TGS தினகரன் பாஸ்டர் ernest பேசும்போது when DJs Dinakaran was speaking to Pastor Ernest, நான் ஜனங்களை இயேசுவண்டே கொண்டு வரேன். I am bringing the people unto Jesus. அதுதான் எனக்கு கொடுத்த ஊழியம், நான் அதை செஞ்சு முடிச்சிடுறேன். This is the ministry which is given to me, I was fulfilling நீங்க it. ஜனத்தை இயேசுவை போல மாத்துங்க, அது உங்களுக்கு கொடுத்த ஊழியம், அதை நீங்க செய்யுங்கன்னு சொன்னார். The ministry which was given to you, you have to make them like Jesus. எனக்கு கொடுத்த வெளிச்சம் ஜனத்தை இயேசுவண்டை திருப்புவது. And the light which was given to me was the people I have to turn Jesus. உங்களுக்கு கொடுத்த வெளிச்சம் என்னது? ஜனத்தை இயேசுவை போல மாத்துறது. The light which was given to you, you have to make the people like Jesus. அதனால தான் பாஸ்டர் ernest மறைவுக்கு அவர் வந்தார். So he come under the SP honors. அவர் பிள்ளை மரிச்சிட்டா. And his daughter was died ஆக்சிடென்ட்ல மரிச்சிட்டா. by accident. நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னு இருந்தார். And he told, I will not minister. பாஸ்டர் ernest அவரை தேடி போனார். At Pastor SB Honors was seeking after him. போய் பேசினார். And he was talking with him. உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நீங்க செய்யுங்கன்னு சொன்னார். You must do the ministry which was given to you. அதுக்கு பிறகு அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சார். Next he started to begin doing ministry. அதனால டெத்ல வந்து சொன்னார். So at the death he told, இதோ இந்தியாவின் அப்போஸ்தலன் இங்கே மரிச்சிருக்கிறார்னு சொன்னார். and he told that the apostle of India has expired here. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியம் இருக்குங்க. So everyone has given some ministries. அவங்க ஊழியத்தை நம்ம செய்ய முடியாது, நம்ம ஊழியத்தை அவங்க செய்ய முடியாது. We cannot do our ministry and our ministry cannot be done by them. அவங்க கிட்ட கொடுத்ததுக்கு அவங்க கிட்ட கணக்கு கேட்பாரு, நம்மட்ட கொடுத்ததுக்கு நம்மட்ட கணக்கு கேட்பாரு. The Lord will ask account for all the ministry which is given in our hands. அப்படிதானே? Is it so? அதனால நாம இப்ப ஜெபம் பண்ணுவோம். So let us pray for it. இந்தியா வந்து இப்போ இந்து நாடா மாத்துறதுக்காக full தீவிரமா இருக்காங்க. So the India to change it into Hindu country, they were in the fullest accomplishment. இப்ப நம்ம ஸ்பீட கூட்டணும். Now we have to speed up. ஊழியர்களை கர்த்தர் எழுப்பணும். The Lord have to raise up the servants of God. வாலிபர்களை எழுப்பணும். The Lord have to raise up the youngsters. அறுப்புக்கு எஜமான் ஆட்களை எழுப்ப முடியாது. எல்லாரும் போராடுவோம். இபாலா பாலாய் பாலாய் கிடாய் திடாய் கரத் ஊழியர்களை எழுப்பும் ஆண்டவரே. சீயோனின் கற்களை எழுப்பும், மிஷனரிகளை எழுப்பும். ஹalleluya. எவாஞ்சலிஸ்டை எழுப்பும். தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகணுங்கதா. Holy Bala Shibia Labiga Regadune Hadani Arabala Kidabaka அறுப்புக்கு எஜமான் ஆட்களை எழுப்போம், 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 எழுப்போம் ஆண்டவரே. இதா வாரியா லா கரபிலா 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 Rikabala bari bila bala bila bana katura bala katurania. Hallelujah. Andore, andore, andore. Shala ila bala karabila bala karabila. Bala shava, huri bide bila bala, thuda bala karama. Thuda bala karama. ஆமா. இப்ப முழங்கால்ல நம்ம ஒரு 250 பேர் 300 பேர் நிக்கிறோம். So 250 to 300 persons are standing on knees. அப்படிதானே?
Is it so? இப்ப இந்த ஜெபத்துக்கு பதிலா 1:1 ஒரு ஊழியக்காரன் எழும்பணும். ஜெபம் பண்ணலாமா அப்படியே? So 1:1 servants of God should rise up. Let us all pray for it. Let us pray for it. தூங்க கூடாது. We should not sleep. நல்ல போராடணும். We have to strive hard. சரியா முழங்கால் நின்னு முட்டி மோதிரணும். We have to be on knees and we have to pray. நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் எழுப்பிடுவார். If you pray, the Lord will rise up. யோவான் ஸ்நானகன் ஒரு ஊழியன். John the Baptist was a servant of God. அவன் அப்போஸ்தலன் அல்ல. He is not an apostle. ஆனா அவன் யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறான்? But he gave baptism to. அவன் யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறான்? For whom he gave baptism? மீட்பர் இயேசு மேசியாவுக்கு கொடுக்கறான். For the redeemer Jesus Messiah. அதனால நீங்க சரியா ஜெபிக்கணும். We have to pray properly. அந்தந்த நம்முடைய மாநிலங்களுக்கு ஏற்ற ஊழியக்காரங்களை எழுப்பணும். The Lord of raise up servants of God according to the புத்திரர்களை எழுப்பணும். The Lord of raise up புதிய வாலிபர்களை எழுப்பணும். The Lord of raise up new servants. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். The seed will serve him. அப்படி ஒரு சந்ததியை எழுப்பும்படியாய் போராடுவோம். The Lord of raise up servants will let pray for it. ஆண்டவரே ஆண்டவரே உம்மை சேவிக்கும் சந்ததியை எழுப்பு. உம்மை சேவிக்கும் ஒரு சந்ததியை எழுப்பு. உம்மை சேவிக்கும் ஒரு சந்ததியை எழுப்பு. மூன்றாவதாக Thirdly, சிலுவையில தொங்குற லெவல்ல நம்முடைய அநேக விசுவாசிகள் ஊழியக்காரங்க பாடுகள் வேதனைகள்ல போயிட்டு இருக்காங்க. many believers and servants of God, they are going on sufferings like hanging on the cross. இந்த ஐஎஸ் தீவிரவாதிகள் கிறிஸ்தவனை வெற்றாம பாருங்க. நான் அதை இன்னைக்கு பார்த்தேன். I have seen a video that a IS terrorist was slewing the Christians. அந்த வெட்டுக்கத்திய ஓங்கிட்டு ஃபுல் பேலன்ஸ்ல வெட்றாங்க. With their full balance they are killing them. அவன் அப்படியே தலையை கீழ வச்சு அப்படி தொங்க விட்டு அவன் ஸ்தோத்திரம் பண்றானோ என்னவோ ஒன்னு பண்றான் பாவம். They are doing something, they are just putting their heads down and they were doing. அப்படி துண்டா ஒரே வெட்ல விழுந்துருது தலை. So her head was gone down. இயேசுவுக்காக அப்படியே சிலுவையில அறைஞ்சாலாவது கொஞ்ச நேரம் உயிர் இருக்கும். இங்க அடுத்த செகண்ட் அப்படி கூப்பிடுறது. And next moment immediately they were losing their life. இது ஒரே செகண்ட்ல செத்துறான். So this within a second he is dying. ஆனா விசுவாசத்துக்காக, but for faith, இந்த சத்தியத்துக்காக, for this truth, பயங்கரமான வேதனைகளை குடும்பத்திலயும் சமுதாயத்திலயும் சரீரத்திலயும் மனதிலயும் பயங்கர போராட்டத்துல இருக்கிறவங்க இருக்காங்க. There are many people, they are going under strife, conflicts in their family, in the society and in their prayer. அநேக விசுவாசிகள் பயங்கர போராட்டத்துல போயிட்டு இருக்காங்க. Many believers are going on different type of conflicts. Let's pray for them. அவங்களுக்காக நீங்க முழங்கால் போடுவீங்களா? Will you put knee down for them? அவங்களுக்காக கையை உயர்த்துவீங்களா? Will you lift up your hands for them? அவங்களுக்காக ஆவியானவரை கூப்பிட்டு ஜெபிப்பீங்களா? Will you call upon Holy Spirit for them? இன்றைக்கு இந்த ஜெபத்துல நம்ம 300 பேர் நின்னோம்னா 300 பேருடைய பிரச்சனை முடிவுக்கு வரணும். Through this prayer, through the prayers of standing of the Hallelujah, hallelujah, போராடுவோம். ஆமென். இந்த ஜெபத்துல ரெண்டு எஃபெக்ட் இருக்கு. Through this prayer there are two effects, sir. நீங்க அத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. If you understand, you will pray well. தானாவே கண்ணீர் வரும். Your tears will come. அந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியாதனால தான் நீங்க ஓரளவு ஜெபிக்கிறீங்க. So you do not know this, so you are praying only. நீங்க இப்ப ஜெபிக்கும்போது when you pray, மெயினா நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ எந்த ஜனத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்களுக்கு விடுதலை. Mainly for whom you are praying, there is a deliverance for them. At time at the same time, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது யோபின் சிறையிருப்பு மாறினது போல ஓ ஃபேமிலி பிரச்சனை முடிவுக்கு வருது. Job prayed for his friends, his turn, you pray for him. எப்பொழுது போராடுவோம்? Pray for him. சபா பயங்கர நெருக்கத்துல போற பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறையா, உதவி செய்யுமையா. ஆண்டவரே புராபாலாக்கா சிட்டாராபாலாக்கா
ஆண்டவரே 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 இயேசுவே இயேசுவே. அடுத்ததாக Nextly, என்ன போராட்டம் வந்தாலும் ஜனங்களுடைய விசுவாசம் அசையக்கூடாது. whatever conflicts and strifes may come, the people should not be shaken. விசுவாசத்தை காத்துக்கொள்ளலன்னா நமக்கு நீதியின் கிரீடம் கிடையாது. So if you are not preserving your faith, we will not get the crown. விசுவாசத்துக்காக தைரியமா போராடணும்னு நமக்கு எல்லாருக்கும் போதிக்கப்பட்டிருக்கிறது. So it is mentioned that we have to strive hard for the faith. ஆனா பேதுருவுக்கு வந்த போராட்டத்துல But the conflicts which come from Peter, தடுமாறிடுவானோன்னு இயேசு சொல்லி அவனுக்காக அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டார். the Lord was praying for him that his faith should not be gone down, that he may be offended. இப்போ பணம் மட்டும்தான் உங்களுக்கு தட்டுப்பாடா மாதிரி இருக்கு. Now money becomes so lacking for you. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க எல்லாமே தட்டுப்பாடு ஆயிடும். Nextly, all the things will be coming lacking. ஆட்டோமேட்டிக்கா விசுவாசத்துக்கு பயங்கர போராட்டம் உண்டா. So there will be a great strife for this conflict for this faith. நம்ம ஜெபம் பண்ணுவோம். Let us all pray. என்ன வந்தாலும் நம்முடைய ஜனத்தினுடைய விசுவாசம் ஒளிந்து போக கூடாது. Whatever may come, our faith in the people should not be shaken. ஆமென். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை வேறு விரிப்பவன் யார்? Nothing can separate me from the love of Christ. எல்லாருடைய விசுவாசத்தையும் காத்துக்கொள்ள பலம் தரும்படியாய் போராடுவோம். With the Lord to preserve the faith of all others, let's all pray for them. ஆண்டவரே, ஒரு நபருடைய விசுவாசம் கூட ஒளிந்து போக கூடாது. விசுவாசம் பாதுகாக்கப்படணுமே. ஆண்டவரே, எந்த ஒரு ஊழியக்காரர், எந்த ஒரு விசுவாசி, எந்த ஒரு வாலிபன், எந்த ஒரு குடும்பத்தில் உள்ள யாருடைய விசுவாசம் ஒளிந்து போக கூடாது. குராபானியாரா குராபாக்காத்துராபானியா ஷிடாபாலாக்காத்துராபானியா குராபாலாக்காத்துராபானியா. Oh God, oh God, oh God, this way. ஆமென். கடைசியாக Lastly, இயேசு சொன்னாரு, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல எல்லாரும் ஒன்றாய் இருக்கணும். Jesus said we are united together, all should be united together. ஒன்றாகுதல் என்கிறது அது ஒரு ஹை ஸ்டேஜ். அது being united together is a very high stage. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில ஒரு சின்ன இது கூட வித்தியாசங்கள் கூட கிடையாது. There is no difference in trying God. அந்த அளவு விசுவாசிகள், ஊழியர்கள், குடும்பத்தார் அப்படி இருக்கணும்னு இயேசு வேண்டிக் கொண்டார். Jesus was pleading that we have to be like that. பிசாசுடைய தந்திரம் என்ன? What is the subtlety of devil? Divide and rule. You have to divide and rule. பிரித்து ஆளும் சூழ்ச்சி. Just separating them and you have to rule it. இதான் பிசாசுடைய தந்திரம். This is the subtlety of devil. அழகா இந்தியாவை உங்க கையில கொடுத்துறேன் அப்படின்னு அழகா கொடுக்கும்போது எப்படி கொடுத்துட்டு போனா? So while giving India the hands, how he was giving? பாகிஸ்தானையும் இதையும் பிரிச்சு, வங்காளதேசத்தையும் தனியா பிரிச்சு, இவனை இங்க இருந்து அங்க விட்டுட்டு நடுவுல இப்படி பிரிச்சு விட்டு போயிட்டான். அதான் பிரிட்டிஷ். He separated all the countries and put British in the midst of them and was leaving him. அதுதான் பிசாசின் தந்திரமே. This is the subtlety of devil. பிரித்தாளும் சூழ்ச்சி. Just separating and ruling them. இப்ப பிசாசு சாட்டனிக் சர்ச்சில் உள்ளவங்க எல்லாம் உபவாசம் போடுறானா? All the people in Satanic church are fasting. என்ன உபவாசம்? What is the fasting? நல்ல குடும்பங்கள் பிரிஞ்சு போணும். All the families united together should be separated. பிசாசு கூட உபவாசம் போட்டு ஆவிக்குரிய குடும்பங்களை பிரிக்கிறான். அதனால தான் இயேசு சொன்னாரு, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்கள் ஒன்றாய் இருக்கணும். Even Satan was dividing the family, just praying and fasting. So Jesus told that we have to be united together. The last point. This is the last point.
குடும்பங்கள் ஒன்றாகணும். All the family should be united together. இருதயம் ஒன்றாகணும். Our hearts to be one. மனது ஒன்றாகணும். Our mind should be one. ஊழியம் ஜீவியம் ஒன்றாகணும். Our ministry and life should be one. நடுவுல புகுந்து பிரிவினை உண்டாக்குற ஆவியை இயேசுவின் நாமத்திலே சிதைத்து போட வேண்டும். All the elements which are be destroyed in the name of Jesus. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஒன்றாய் இருக்கிறது போல குடும்பங்களை ஒன்றாக்கும்படியாய் போராடுவோம். As Father, Son and Holy Spirit are united together, all the family should be united together. Let us strive and pray. ஒன்றாக்கும் ஆண்டவரே, ஒன்றாக்கும் ஆண்டவரே, தெய்வம் ஒன்றாக்கும். நீர் ஒன்றாக்கினால் எவனும் பிரிக்க முடியாது. Hallelujah. 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 Jesus. Ora bala bariana. Sudabakara baka sudabana. ஒன்றாக்கும் ஆண்டவர், ஒன்றாக்கும் ஆண்டவரே. கசப்பை எடுத்து போடும், பிரிவினையின் வல்லமைகளை அழித்து போடும். ஓ ரிபிக்கரமனா ஷபலபாராது. ஆமென். கர்த்தர் நம்முடைய 5 ஜெபங்களையும் கேட்டார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோதிர 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 தோதிர. முடிஞ்சா நீங்க கண்டினியூவா இந்த 5 பாயிண்ட்களுக்கும் ஜெபிக்கணும். என்று ஒரு நாளோட அல்ல, கடைசி வரை ஜெபிக்க முடியாததான் வேதத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. Continually you have to pray for this 5 points. That was the thing which is given in the scripture. நம்ம இப்ப புதிய மாதத்துக்குள்ள போக போறோம். Now we are going to enter into a new month. நமக்கு ஒரு வார்த்தை வேணும். We need a word. நான் இப்ப சொல்றேன், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம முழங்கால நிக்கலாம். After 2 minutes we can be on knees. சரியா ஜெபம் பண்ணுங்க. We have to pray properly. சும்மா வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணாதீங்க. Just praises is not enough. நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. You just ask unto God. வாசிங்க, ஏசாயாவில வாசிங்க. உன் பிள்ளைகளை குறித்து, என் கரங்களின் கிரியைகளை குறித்து, என்னிடத்துல வருங்காலத்தை குறித்து என்கிட்ட கேளு, கட்டளையிடுன்னு கர்த்தர் சொல்றார். The Lord is just commanding that you have to ask about your children, about your future. நீ என்கிட்ட கேளு, கட்டளையிடு, நான் உனக்கு செய்றேன்னு தான் கர்த்தர் சொல்றார். நீ கமாண்ட் பண்ணு, நான் செய்றேங்கறார். You ask and you command, I will give unto you. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். வருங்காரியத்தை என்னிடத்தில் கேளுங்கள். You ask of things that is to come. என்ன வரப்போகுது அதை ஆண்டவர்ட்ட கேளு. இரண்டாவது, secondly, என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். பிள்ளைகளை பத்தி கேளு, என்ன பண்ண போறீங்க ஆண்டவரேன்னு கேளு. அடுத்து, நீர் என்ன செய்ய போகிறீர் எனக்காக, உம்முடைய கரத்தின் கிரியைகளை குறித்து கட்டளையிடுங்கள் சொல்ற. You just command concerning my sons and my works of the hands. சும்மா உட்கார்ந்து தோத்திரம் பண்ணிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு புது மாசத்துல போனேன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போக கூடாது. Just telling praising in the presence of God, just telling it is nice, it should not go away. உனக்கு நீ முழங்கால் போட்டியா 5 நிமிஷம், இப்ப நான் ஒரு 2 நிமிஷத்துல நிப்பாட்டுவேன், அடுத்து ஒரு 5 நிமிஷம் கண்டினியூவா விட்டுருவேன். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள வருகிற மாதத்துக்குரிய ஒரு வார்த்தை, ஒரு தரிசனம், ஒரு வெளிப்பாடு, ஒரு தொடுதல், ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாக்குத்தத்தம், ஏதோ ஒன்னு உன் கையில வந்திருக்கணும் பரத்துல இருந்து. So 5 minutes time, that time you have to take to God, you have to ask, you must receive a vision, a word of God, a revelation must be before the coming new month. புரியுதா உங்களுக்கு? ஒரு வசனம் உனக்கு கிடைக்கணும், இல்ல ஒரு தொடுதல் கிடைக்கணும், இல்ல ஒரு அபிஷேகம் கிடைக்கணும், இல்ல ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கணும், இல்ல ஒரு தரிசனம் கிடைக்கணும், இல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கணும். இத பிடிச்சிக்கிட்டே போயிடலாம். So you must receive the word of God, or light, or prophecy, or vision. You holding on this, you can run forward. இந்த 5 நிமிஷம் நல்லா ஜெபிக்கணும். This 5 more minutes you have to pray well. உங்க பிள்ளைகளை பத்தி நீங்க ஆண்டவர்ட்ட பேசுங்க. You must ask about your sons. ஃபியூச்சரை பத்தி பேசுங்க. Ask about your future. ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளை குறித்து கட்டளையிடுங்க. You have to come into the works of the hands of the Lord. முழங்கால் போடுவோம். Let us all be on our knees. ஒரு 7 நிமிடம் அப்படியே முழங்கால் தான். 7 more minutes, let us be on knees. முடிஞ்சவர்கள், those who are able. முடியாதவங்கள பத்தி பிரச்சனையே கிடையாது. Those who are unable, it is not a problem. ஆனா முழங்கால் முடிஞ்சு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்னு சொல்லும்போது உனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கிடைச்சிருக்கணும். So after 7 minutes, then you have to get to receive the word of God from.
ஒரு பலன் கிடைச்சிருக்கணும், You must receive strength from ஒரு God. சுகம் You கிடைச்சிருக்கணும், must get healing. ஒரு பவர் இறங்கி இருக்கணும், A power should descend upon ஒரு us. அக்கினி உன் மேல வந்து போட்டிருக்கணும், A fire should be descend upon us. இல்ல ஒரு சால்வை உன் மேல வந்து விழணும். Or the sun will come upon you. ஆமென். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many are desiring it? ஆமென். எல்லாரும் கொஞ்ச நேரம் போராடுவோம். Let us all strive forward. ஹalleluya 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 ரமணி அரபகத் ரமலகத்துரானி சுபரானியா ஹரிகரா தினமானியா ரமணியா சிகாய் ரமகத்துரமகத்துரமகத்துரமகத்துரா Uramana sigathira makathira Maharini manasa Amen, amen, jayam, 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 shahariyara malakathira Yesuviன் நாமத்தில் ஜெயம் புனமakathira Amen. கர்த்தர் உன் கூக்குரலை கேட்டிருக்கிறார். The Lord hath heard all your supplies. கர்த்தர் உன் கூக்குரலை கேட்டிருக்கிறார். The Lord hath heard all your supplies. ஆமென். சத்துரு உன்னை ஒடுக்கினதை அவர் கண்டிருக்கிறார். The Lord hath seen the Satan have oppressed you. கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்காக இறங்கி வருகிற மாதம். This is the month the Lord is going to descend for you. Hallelujah, hallelujah, hallelujah. Orabakathira vikharabakharabada. Amen, 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 amen. Ibala bakara bakathira bakathira bala. Thira bakathira bakathira. Crazy. யாத்திராகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது In the book of Exodus when we read, 3ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? what is the third chapter mentioned? நான் உன் கூக்குரலை கேட்டேன். I have heard your affliction. என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன். I have heard the affliction of my அவர்கள் people. படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். I have seen the pains of the people. யாத்திராகமம் 3, 7, 8, 9 வாசி. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் எபூசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். ஆண்டவர் பார்க்கல, கேட்கல, எனக்கு உதவி செய்யல அப்படிங்கிற ஒரு புலம்பல் கடந்த நாட்கள்ல உங்கள அநேகருக்கு இருந்தது. In the past days we were having some lamentation. The Lord did not see me. Lord did not hear my supplications. அதுக்கு இன்னைக்கு இந்த மாசத்துல உனக்கு பதில் கொடுக்கிறார். The Lord is going to give you answer in this month. நான் பார்த்தேன். I have seen it. நான் அதை கேட்டேன். I have heard it. நான் அதை அறிந்தேன். I have known it. அது என் சந்நிதியில் வந்து எட்டினது. It came to my presence. ஆண்டவர் சொல்றார் பாருங்க. The Lord is telling this. நான் பார்க்கவே பார்த்தேன். I have seen it. அதை கேட்கவே கேட்டேன். I have heard their cry. அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். I know their sorrows. அந்த கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. The supplication was sitting upon my presence. அதற்காக அவர்களை நல்ல இடத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கி இருக்கிறேன். I have come down to take them into a good land. இது இந்த மாதத்துல தெய்வம் கொடுக்கிற வார்த்தை. This is the word the Lord is giving us to in this month. இந்த மாதம் ஜூன் மாதம் தேவன் உனக்காக இறங்கி வந்து கிரியை செய்யற ஒரு டைம். In this June month the Lord is going to descend down and he is going to work for you. உங்க வேலை ஸ்தலத்துல இறங்கி வருவார். The Lord will come in your job. உன் வீட்ல இறங்கி வருவார். The Lord will come in your house. வீட்டுக்குள்ள இறங்கி வருவார். The Lord will come into your house. உன்னுடைய பிசினஸ்க்குள்ள வருவார். The Lord will come into your business. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many are believing this? அந்த வேலைக்காக குடும்பத்துக்காக ஊழியத்துக்காக நீ போட்ட சத்தம் எல்லாம் தேவனுடைய சந்நிதியில எட்டி இருக்கிறது. All the cries that you have made unto God has entered in the presence of God. பிசாசு, மனிதர்கள், சூழ்நிலைகள் உன்னை ஒடுக்கினதை கர்த்தர் கண்டார். Satan, people and all the persons that have opposed you, the Lord have seen it.
கண்களை உண்டு பண்ணினவர் காணாரோ, The Lord has made us eyes have seen. செவிகளை உண்டு பண்ணினவர் கேளாரோ, The Lord has made ears and not heard. ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கைகள் குறுகி போகவில்லை. His hands are not shortened to be save us. இதுக்கு பிறகுதான் அற்புதங்கள் தொடங்க போகுது. After this, miracles are going to begin. அற்புதத்துக்கு ரெண்டு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. There are two words mentioned for miracle. ஒன்று அற்புதம், One is miracle. இன்னொன்னு அது சத்துருக்களுக்கு வாதையாக இருந்தது. Secondly, it becomes a plague for the Satan. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அது எப்படி இருந்துச்சு? அப்பா கர்த்தர் என்ன மாதிரி செய்யறாரு. ஆனா சத்துருக்களுக்கு அது அற்புதமா தென்படல. அது எப்படி தென்பட்டுச்சு? அவங்களுக்கு பயங்கரமான வாதை. For the people of Israel it was made an amazing or marvelous thing for them, but for the enemies it is like a plague for them. கண்களை மூடுங்க. Let us close our eyes for a minute. நம்முடைய ஜனத்தின் கூக்குரலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். The Lord have heard the afflictions of the people. அவர்களுடைய பாதைகளை பார்த்திருக்கிறார். The Lord have seen their crying. நம்முடைய ஜனங்களுடைய கண்ணீரின் சத்தம் அவர் சந்நிதியில் எட்டினது. The cries of the Lord have entered the presence of God. நான் அவர்களை நல்ல விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். I have come down in the midst to make them to இந்த enter the good வாக்குத்தத்தம் land. இந்த மாதத்துல நம்முடைய சபையில இந்த இடத்துல கால் வைக்கிற எல்லாருக்கும் சொந்தமாக்கப்படும்படியாக ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இறங்கின தெய்வம், ஓ எங்களுடைய ஜனத்துக்காக சபைக்காக நீர் இறங்குகிறீர். ஹல்லேலூயா. ஓ ரபக்கடபக்கடபக்கதிரமக்கதிராடியா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. இயேசுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தனித்தனியாக கர்த்தர் இறங்கி அவர்களுக்காக தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம எல்லாரும் முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For 5 minutes we are going to be on knees and praise God. கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம். For 5 minutes. அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 7 நிமிஷம். For 7 minutes. அப்படிதானே? எல்லா விசுவாசிகள் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஒவ்வொரு வீடுகளிலும் கல்வாரி ரத்தம் தெளிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜப வீடுகளாய் வீடுகளை மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களை ஜப வீரர்களாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாச வீரர்களாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களை நீதிமான்களாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசிகள் குடும்பங்களை ரட்சிக்கப்படாமல் ரட்சிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை சந்திக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய படிப்புக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ரிசல்ட்டுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்த கட்ட படிப்புக்கு நல்ல இடங்களில் சீட்டு கிடைக்க உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பத்தின் வருமானத்தை பெருக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கையின் பிரயாசங்களை தெய்வம் ஆசீர்வதிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய விவாக காரியங்களை பொறுப்பெடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் குடும்பங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எதிர்ப்புகள், போராட்டங்கள், போட்டிகள், பொறாமைகளை நிர்மூலமாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வறுமை, கஷ்டம், கடன், தரித்திரம், சாபங்களை மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்கள்ல ஒரு மனம், அன்பு, ஐக்கியம், சமாதானத்தை கட்டிட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடிப்பழக்கத்தில் இருக்கிற பையங்க பெற்றோர்களை கர்த்தர் சந்திக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு விரோதமான சக்திகளை முறியடிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். செய்வினைகள், ஏவல்கள், பில்லி சூனியங்களை முறியடிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கோர்ட்டுகள், கேசுகள் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஜெயத்தை கொடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
தோத்ரா 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 குழந்தை எல்லாருக்கு குழந்தை கட்டளிட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைவிடப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் பராமரிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவையான பணம் பொருள் உதவிகளை கர்த்தர் கட்டளிட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வழியில வாகனங்கள்ல இரத்த கோட்டைக்குள்ள மறைக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆபத்துகள் விபத்துகள் நாச மோசங்கள் மரணங்களுக்கு விலக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பத்தின் ஜெபத்துக்கும் பதில் கொடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மனுஷனுடைய கண்ணிகள் எல்லாம் தெரிக்க வைக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிசாசின் ஆலோசனைகள் எல்லாம் கவிழ்த்து போட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 அவர்கள் கையின் பிரயாசங்களை நூறத்தனையாய் கோடித்தனையாய் ஆசீர்வதிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா இடங்களிலும் நம்முடைய ஜனங்களை வெற்றி சிறக்க பண்ண முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதி பலவீனங்கள் அணுகாதவண்ண வேலி அடைக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதிப்பட்டிருக்கிற மரணப்படுக்கையில் இருக்கிறவர்களை கர்த்தர் எழுப்ப முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போதமான கிருபையை அனுப்ப முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய நடத்திப்புக்காரர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போஸ்தல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எவாஞ்சலிஸ்டுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மிஷனரிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காடுகள் மலைகள் தீவுகள்ல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அரபு தேசங்கள்ல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சைனால ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு உலகத்தில் உள்ள விசுவாச வீடுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு உலகத்தில் உள்ள சபைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்தியாவின் ஆட்சிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தமிழக ஆட்சிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். RSSின் வல்லமையை முறியடிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுவிசேஷத்துக்கு விரோதமான ஆவிகளை முறியடிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் தேசத்தை திறந்த வாசலை கட்டிட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சபைகளிலும் ஒரு எழுப்புதலை கட்டிட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சபைகளிலும் பரிசுத்தமாகுதலை கட்டிட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சபைகளிலும் வருகையின் ஆயத்தத்தை கட்டிட முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் உள்ள எல்லா ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 4 மணி ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 6 மணி ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 10 மணி ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஞாயிறு காலை ஆராதனைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மீட்டிங்குக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியர்கள் கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏரியா பிரேயர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகோதரிகள் ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகோதரர் ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாபேஸ் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உபவாச ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரவு ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதபாட கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காத்திருப்பு கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பவனிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கன்வென்ஷன்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுவிசேஷ கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பைபிள் ஸ்டடிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சென்டர் லோக்கல்ல உள்ள எல்லா ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சென்டர்ல லோக்கல்ல உள்ள எல்லா விசுவாசிகள் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பராமரிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குழந்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாலிப சகோதர சகோதரிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முதிர் வயதில் இருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற எல்லாருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 சபைக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கடைசி கால அபிஷேகத்தை அனுப்ப முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
கடைசி கால தூதை அனுப்பி தர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்துல சபைக்குள்ள நடப்பிக்க வேண்டிய தெய்வீகமான காரியங்களை கர்த்தர் நடப்பிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்துல நிறைவேற்றப்பட வேண்டிய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜனத்தை நம்மையும் பரிசுத்தமாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜனத்தை நம்மையும் தெய்வீகமாய் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜனத்தை நம்மையும் வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்திலே இயேசு ஒருவர் என்றால் முழு சபையாய் அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா புதிய ஆத்துமாக்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, மிக ஸ்தோத்திரம். இந்த மாத இறுதி ஜெபத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையா எங்களுக்கு இந்த புதிய மாதத்தை தந்தீர் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுதும் நீர் எங்களை கண்ணின் கருவளை போல பாதுகாத்தீர். கடந்த மாதத்தில் நடந்ததான கத்தா எல்லா ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. தாவே மிக ஸ்தோத்திரம். என்பதை நடந்ததான வாலிபர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. கத்தாவே பிள்ளைகள் மத்தியில் நடந்ததான சிறுவர் ஊழியங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்தீரதுக்காக மிக ஸ்தோத்திரம். ராணிப்பேட்டை கத்தாவே நடந்ததான சுவிசேஷ கூட்டத்தை நீர் பொறுப்படுத்தீர். ஆவியானவர் இந்த கூட்டத்தில் வல்லமையாய் கிரிசி நீர் பரிசுத்தவான்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தீர் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை கூட்டி சேர்த்தீரதுக்காக மிக ஸ்தோத்திரம். விதைக்கப்பட்ட வசனம் ஒன்று வெறுமையாய் திரும்பாதபடி அநேக ஆத்துமாக்களை தரும்படியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதத்தில் பிரயாணங்கள் போட்டில் வரத்தில் எல்லாம் கொடுந்தீர். எல்லா தீங்குக்கும் ஆபத்துக்கு விலைக்கு பாதுகாத்தீர் ஆண்டவரே. எங்களுடைய அருமையான கர்த்தா விசுவாசிலும் கூட போட்டில் வரத்தில் வேலை ஸ்தலங்கள் எல்லாம் கொடுந்து தீமைக்கும் ஆபத்துக்கும் பொல்லாப்புக்கும் விலைக்கு பாதுகாத்தீர். வந்த வியாதி பலவீனங்களுக்கெல்லாம் நீ பரிகாரியாய் வைத்தீராய் கொடுந்தீர் ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் கொடுந்தீர். உம்மை நோக்கி கூப்பிடுற வேளையிலெல்லாம் சமீபமா இருந்து பதிலளித்தீரதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கடந்த மாதம் முழுவதும் நல்லவராய் கூட இருந்தீர் ஆண்டவரே. நீ செய்த எல்லா சிறிதும் பெரிதுமான எல்லா நன்மைகளை நினைத்து எங்களுடைய தேவ சமூகத்துல எங்களுடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க தந்த கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையா இந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறேன். இந்த மாதத்தில் உங்களுடைய தேவாவியானோட கரம் கூட இருக்கணுமே. தேவாவியானோட நடத்திப்பும் ஆலோசனை தரம் வேண்டிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லி தந்திடத்தும். உடைய கண்ணை வைத்து எங்களுக்கு மேல் ஆலோசனை சொல்லித்தாரும். எங்களுக்கு நடத்திப்பிக்கிறாய், நல்ல போதகராய், நல்ல மேய்ப்பராய் ஆண்டவரே எங்களோடு கூட எங்களை வழிநடத்தும்படியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மிக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நாங்கள் கர்த்தாவே ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு எல்லாம் பதிலளிக்கணுமே. இந்த மாதத்திலும் கூட அதிகமாக சமூகத்தில் இருந்து போராடி ஜெபிக்க பரிசுத்தவான்களுக்காய், தேவ ஜனங்களுக்காய், ஆண்டவரே அழிந்து வரும் ஜனங்களுக்காய் இந்த நாட்களில் போராடி ஜெபிக்க இந்த மாதத்திலும் கூட கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதம் முழுவதும் கர்த்தரோடு செல்லவிட கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானுடைய நடத்திப்பும் ஆலோசனை எங்களோடு கூட இருக்கும்படியாக வேண்டிக்கிறோம். இந்த மாதத்தில் நடக்கிறதான எல்லா ஊழியங்கள் எல்லாம் பொறுப்பெடுக்கணுமே ஆண்டவரே. மிக ஸ்தோத்திரம். எல்லா உபவாச ஜெபங்களை பொறுப்பெடுக்கணுமே. சனி ஞாயிறு கூட்டங்களை பொறுப்பெடுக்கணுமே. புதன்கிழமை நடக்கிற வேதபாட கூட்டத்தை பொறுப்பெடுக்கணுமே. ஒவ்வொரு நாள் நடக்கிறதான ஜெபங்களை ஸ்தோத்திர ஜெபம் முதல் ஒவ்வொரு நாள் நடக்கிற எல்லா ஜெபங்களிலும் ஆவியானவர் கிரீசி கர்த்தாவே. ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய அருமையான விசுவாசிகளுடைய குடும்பங்களை கர்த்தர் வேலையெடுத்து பாதுகாக்க முடியாது வேண்டிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதும் கூட இருக்கணுமே. கர்த்தரை விசாரிக்க முடியாது, அவருடைய குறைவுகளை நிறைவாக்க முடியாது வேண்டிக்கிறோம். பிள்ளையோட படிப்பு காரியங்கள் எல்லாம் பொறுப்பெடுக்கணுமே. பிள்ளையோட படிப்புக்கு தேவையான எல்லா நன்மையிலும் கட்டிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானுடைய சமூகம் இந்த மாதம் முழுவதும் கூட இருந்து எங்களை ஜெயத்தோடு வழிநடத்தணும். எங்களுடைய தலைமை பாசுமாரெல்லாம் பலப்படுத்தி காக்கணுமே. எங்களுடைய சென்டர் பாசுமாரெல்லாம் பலப்படுத்தி ஒவ்வொருவரை பலப்படுத்தி சுகபலத்தோடு காக்க முடியாது வேண்டிக்கிறோம். எல்லா ஊழியக்காரங்களையும் கர்த்தர் பலப்படுத்தி காக்க முடியாது வேண்டிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நன்மை கிருபை இறக்க எங்களோடு கூட இருக்கணுமே. ஆண்டவர் இந்த மாதத்தில் எங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் ஜீவிக்க ஆவியானவரை எங்களுடைய உபத்திரத்தை பார்க்கிறவரா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய கூக்குரல் நீர் கேட்டவரா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை விடுவிக்கிற தேவனா ஆண்டவரே, உன்னை விடுதலையாக்கிற கர்த்தரா எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல ஆண்டவரே எங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்ற வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டு இந்த மாதம் முழுவதும் ஜெயத்தோடு நாங்கள் இந்த ஓட்டத்தோட எங்களுக்கு கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். இந்த மாதத்தில் கூட வரி இருக்குமானாலும் சந்திக்க ஆயத்தப்படுத்தும். எல்லா ஊழியங்களை, சண்டே கிளாஸ் ஊழியங்கள், ஜெப ஊழியங்கள் ஆண்டவரே, ஏரியா ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுக்க முடியாது வேண்டிக்கிறோம். எங்களை தாழ்த்தோட விரும்பியாக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்காமையும் எடுத்துக்கொள்ளும். எங்களை எங்களுடைய ஜனங்களை பரிசுத்தமாக்கி வரைக்கும் ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.